ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் இட்லி மாவு இல்லாதனால தொடர்ந்து 4 நாளாக உப்புமா, இந்த சப்பாத்தி, பூரி இதையே பண்ணி கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் வேலையை ஈஸியாக முடிக்கலாம்னு சொல்லிட்டு லஞ்ச் வேலையை காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குழந்தைங்களுக்கு வந்து பசிக்காமல் இருக்கிறதுக்காக ஃபில்லிங்காக வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம். ஆனால் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், குயிக்காக பண்ணிடணுன்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். சோயா சங்க்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் வெந்நீரில் வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுட்டோன்னா அதிலே வந்து குக் ஆகி வந்த மாதிரி இருக்கும். பிழிஞ்சு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். சாப்பர் இருந்தாலும் போட்டு நல்லா வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சோயா பிடிக்காதவங்களும் வந்து சாப்பிட்ருவாங்க. நம்ம இதை தான் ஆட் பண்ணணும்னு கூட தெரியாது. வீட்டில் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த சோயா சங்க்ஸை பார்த்தாலே பிடிக்காது. நான் இந்த மாதிரி கொடுத்துருவேன். நிறைய வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. இப்போ வந்து அதே சாப்பரில் வந்து கொஞ்சமாக வந்து கேப்சிகம், கேரட், உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கொரன்னு தான் அரைக்கணும்னு பார்த்தேன். எப்படி இருந்தாலும் தண்ணி விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டி எடுத்துக்கிட்டேன். 4 முட்டை எடுத்துருக்கேன். நமக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நான் வந்து சோயா அரைக்கும் போதே பெப்பர்லாம் போட்டிருந்தேன். கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடாட்டி இந்த வகையில் பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து நெய்யில் வந்து இதை ஆம்லேட் மாதிரி போட்டு எடுக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு நெய் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து எண்ணெயில் பண்ணால் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. குழந்தைங்களுக்கு இது பிடிக்கிறதுனால இப்படியே போட்டு கொடுத்துட்டேன். நல்லா வந்து வேக வைக்கணும். கொஞ்சம் வேக மட்டும் டைம் எடுக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப நேரத்துக்கு ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.